ஒரு ரூமில் ஒரு ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனை 24 மணி நேரமும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த ஃபேனோட கண்டிஷன் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது மோசமாக போயிடும். பிகாஸ் ஒரு ஃபேனுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஆஃப் பண்ணால் தான் அதோட ஹீட்டு குறையும். அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கே அந்த மாதிரி தேவைப்படும்போது இந்த ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் இருக்கிற உமன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஏன்னா நாங்கள் 24 மணி நேரமும் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே எதையாவது ஒரு விஷயத்த மண்டையில் வச்சு நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தூக்கத்தில் கூட காலையில் எழுந்திரிச்சி என்ன சமைக்கணும், குழந்தைங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோமே தவிர எங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான டைமே நாங்கள் கொடுக்கறதே கிடையாது. இதில் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை, வீட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் பிரச்சனை, குழந்தைங்களோட லைஃப் பற்றின விஷயங்கள், எங்களுக்கான வலி வேதனை, உடம்புல இருக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையுமே யார்கிட்டேயுமே சொல்லாமல் நாங்களே வச்சு வச்சு அழுந்திக்கிறோம். ஸோ நம்ம இப்படி வச்சு உள்ளேயே வச்சு கஷ்டப்படுறதுனால தான் நமக்கு ஒரு கட்டத்தில் அது ஒரு கோபமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் நமக்கு தூக்கம் வந்தால் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். எந்திரிச்சாலும் ஒரு ஃபீல் ஒரு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இல்லை. அப்பயும் நம்ம ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறோம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா கூட. ஏன்னா நமக்கு அந்த தூக்கம் டீப் ஸ்லீப்பில் இல்லை. இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் இதனால் இப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ.